பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு ராஜா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் வந்து அமர கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரமா, எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இதில் இணைகிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய கர மகிமையினால் நிரப்பட்டும், ஆசீர்வாதங்களினால் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவர் பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலும் தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க நமக்கு பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இணைந்து ஒருமனப்பட்ட இருதயத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அவரை ஆராதிக்கிறது, ஆமென், அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறது, அவருடைய வார்த்தையை இந்த அதிகாலையில் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணுகிறது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய ஆவிக்குரிய ஆத்துமா அதை நம்ம பெற்றுக்கொண்டு, ஆவிக்குரிய ஆகாரம் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் கடந்து போகும் பொழுது நம் ஆத்துமா பலனோடு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்று வேதம் சொல்லுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆத்துமா பலனுள்ளதாக இருக்கும்போது தான் நம் வாழ்க்கையின் சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்தை நம்ம தேவ சமூகத்தில் அதிகமாய் செலவழிப்போம். தேவன் கிருபை பாராட்டுவார். இந்த ஒரு மணி நேரத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும்
இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். சொல்லுங்க, பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோழியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோழியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகழவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள்தனிலே கைத்தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை ஒளி தருவான். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி மாறும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். கைத்தட்டி பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. சொல்லுங்க, நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. இந்தனுக்கே காவழவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவழவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம். எத்தனை பேர் சொல்றீங்க? விடுதலையோடு கூட கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் பாடி மகிழ்கிறேன், என் இயேசுவை துதிக்கிறேன், என் ஜீவிய காலமெல்லாம் உங்க நாமத்தையே. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த கிருபைகளை நினைத்து பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொல்லுங்க. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு கூட தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ராஜா இயேசு ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ராஜா. ஆவியானவரே
இயேசுவே. எல்லாரும் துதிங்க. அல்லேலூயா. நன்றி ராஜா. காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் எபினேசராயிருக்கிறார். இதுவரை நமக்கு உதவி செய்தவராயிருக்கிறார். ஆமே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து நன்றி ராஜா. ஆமே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். சேர்ந்து சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, முழந்தாள் படியிட்டு சொல்லுங்க எல்லாம். முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உன் நாமம் சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எஸ், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில நிமிடங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து அவர் எபினேசராய் நடத்தினார். யெகோவா ஈராய் பார்த்து கொண்டாரே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. அப்பா,
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையுள்ள கரம் பலத்த காரியத்தை செய்யும்படிக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை வெளிப்படட்டும். தேவனுடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படுவதாக ஆவியானவர் ஆளுகை செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, அப்படியே நம்ம 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் அப்படியே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிப்போமா. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். நானும் என் வீட்டார் உண்மையே நேசிப்போன்னு பாடணுமே. இந்த காலை நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய குடும்பத்தாரை அர்ப்பணிப்போம். தேவன் ஒரு விசை நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். தேவன் ஒரு விசை நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கட்டும், மீறுதல்களை மன்னிக்கட்டும், நம் குற்றங்களை அவர் மன்னிக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே அப்பா, நான் செய்த எல்லாம் அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் எங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும், உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும், உங்க ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கரத்துக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவாவியானவர் இன்னைக்கும் பெரிய காரியத்தை செய்ய செபிக்கிறோம். தொடர்ந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கூர்ந்து கவனிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி நடத்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவரை ஆராதித்திருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு கிருபையாய் நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை நம்மோடு கூட நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறது நல்லது. நம்ம ஆராதனை முடித்து நமக்காக ஜெபிச்சிருக்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். ஆகவே தேசத்துக்காக சில காரியங்களை நாம் சொல்லி ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, தேசத்தில் ஏற்படுகிற இயற்கை பேரழிவுகள் தடுக்கப்படுகிறதற்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். காரணம், இயற்கை பேரழிவுகள் ஆங்காங்கே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு 2 வாரங்களில் ஜப்பானில் மட்டும் 2 வாரத்தில் 900 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 900 நிலநடுக்கங்கள் 2 வாரத்துக்குள்ளே அவ்வளோ நிலநடுக்கங்கள். ஒருவேளை அது பெரிய அளவில் இல்லாட்டி கூட சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ நாம் அதிகமாக ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கணும். ஏன்னா தேங்க்யூல்லா, இயற்கை பேரழிவுகள் தேசத்தை தாக்கும், தேசங்களை அழிக்குங்கிறது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது நடக்குங்கிறது தான். ஆனால் ஜெபிக்கிறவர்களின் நிமித்தம் அது குறைக்கப்படும். கடந்த 2 வாரத்தில் ஜப்பானில் மட்டும் 900 நிலநடுக்கங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இப்படி பல இடத்துல இந்த நிலநடுக்கங்கள் காரியங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தான் ஜெபிக்கணும். ஆண்டுடைய பிரசன்னத்தில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து, ஒரு விசை தேவனுடைய பிரசன்னத்தில் எல்லாருடைய கண்களை மூடி, எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிங்க. ஒரு விசை ஜெபிங்க. தேவ கரம் இப்பொழுது இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேசங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம், பாதுகாக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, எல்லாரும் ஜெபிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பரிசுத்தமுள்ள தேவன் இந்த காலை வேளையில் நம்முடைய தேசங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற இயற்கை பேரழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்குவதாக. ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த இந்த இயற்கை பேரழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் இது தடுத்து நிறுத்தப்படும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த இயற்கையினாலே பேரழிவுகளோ வராதபடிக்கு, நிலநடுக்கங்களோ சுனாமியோ அன்று எந்த விதத்திலையும் இயற்கை பேரழிவுகள் தேசத்தை அழிக்காதபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிறோம். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாகன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, கிருபையாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கிருபையாய் நடத்தப்படட்டும், கிருபையாய் நடத்தப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தை நீட்டுவீராக, எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நடத்துவீராகன்னு சொல்லி செபிக்கிறோம். அப்பா, கிருபையாய் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு காரியத்திற்காக நம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசங்களிலே ஏராளமான யாத்திரைகள் நடக்கிறது. ஒன்று மத ரீதியாக நடக்கிறது, இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாய் நடக்கிறது, இன்னொரு பக்கம் இயக்கங்கள் நடத்துகிறது. நிறைய யாத்திரைகள் பக்தியின் ஒரு பக்கம் பக்திக்காக நடத்தப்படுகிறது, இன்னொரு பக்கம் பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நடத்தப்படுகிறது, இன்னொரு பக்கம் அவன் கலவரங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகிறது. நாம் ஜெபிக்கணும். இந்த யாத்திரைகள் நம்ம தேசத்துக்குள்ள எந்த ஒரு பாதிப்பையும் சமாதானத்தை கெடுக்கக்கூடாது. பக்தியாய் செயல்படுகிற காரியம் சமாதானத்தை கெடுக்காது. அவங்க சிந்தனையில் அவன் கடவுளை தேடணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் தங்கள் பலத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவோ அரசியல் ரீதியாகவோ செய்யப்படுகிற அநேக யாத்திரைகள், அநேக மாநாடுகள் அவன் கலவரங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவன் கர்த்தர் அவன் நம்ம தேசத்துக்கு தேசத்தின் சமாதானத்தை கெடுக்கிறதற்கு எந்த ரூபத்திலையும் எந்த விதத்திலையும் பொல்லாத சத்துரு கிரியை செய்யக்கூடாது என்று நாம் ஒரு விசை ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்களேன், பாரத்தோடு ஜெபிங்க, தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, ஒரு விசை ஜெபிங்க. தெய்வ பிரசன்னத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்குள்ள அப்பா நிறைய யாத்திரைகள் செய்யப்படுகிறது, நிறைய யாத்திரைகள் செய்யப்படுகிறது. அதன் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான குழப்பங்கள் அப்பா, ஒரு பக்கம் பக்தியில் செய்யப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் ஏராளமான குழப்பங்களும் பயங்களும் சமாதானமற்ற சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவோ தங்களுடைய சுய லாபத்துக்காகவோ ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தை பிளவுபடுத்துகிற எல்லா பிரிவினை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தை நீட்டி ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் தொடுவீராக, நீர் தொடுவீராக. பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகிமையுள்ள கரம் ஆளுகை செய்வதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பா, கிருபையாய் கர்த்தர் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், 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 ஆமேன். அடுத்து நாம் ஒரு காரியத்துக்காக நாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். கடந்த சில நாட்களாக சில பொருட்களுடைய விலையேற்றம் அதிகரித்து கொண்டே வருகிறதை நம்ம பார்க்குறோம். விசேஷமாக ரயில் பயணத்தினுடைய பயணச்சீட்டுடைய விலை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டுமான பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இப்படி பல காரியங்கள் விலைவாசி ஏற்றம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுறதையும் ஏழைகள் நம்ம தேசத்தில் அதிகரித்திருக்கிறாங்கங்கிற செய்தியையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஜெபம் பண்ணணும். மத்திய அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சரே சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்தியாவில் ஏழைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இந்த விலைவாசி ஏற்றம், ஜிஎஸ்டி, சில காரியங்கள் நிமித்தமாய் விலைவாசி ஏற்றத்தினால இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் ஜெபிப்போம். தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆமீன் ஆறுதலாக இருக்க, பலனாக இருக்க, அவங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்க, விலைவாசி ஏற்றம் தடுத்து நிறுத்தப்பட
நாம் ஜெபிப்போமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்களேன். ஒரு நிமிஷம் ஜெபிங்களேன். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற விலைவாசி ஏற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வருவதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உங்கள் கரத்தை நீட்டுவீராக, இப்பொழுதே உங்கள் கரத்தை நீட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விலைவாசி ஏற்றங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே பொருளுக்கு அதிகமான ஆண்டவரே வரி விதிக்கிற காரியங்கள் நிறுத்தப்படட்டும். ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படாதபடிக்கு, ஏழைகள் பாதிக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையாய் இந்த காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆமென். இன்றைக்கி நாம் சபை போதகர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். விசேஷமாக நீங்கள் எந்தெந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையின் போதகருக்காக ஜெபிங்க. அந்த சபையின் ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்கள பலப்படுத்தணும். அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க தன்னுடைய தேவன் தந்திருக்கிற ஊழியத்தை நேர்த்தியாக செய்யணும். அவங்கள கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். நாம் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய போதகர்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு விஷயம், உங்கள் சபையின் போதகருக்காக, நீங்கள் போகிற சபையின் போதகருக்காக, நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா போதகர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபை நடத்துகிறது எளிதான ஒரு காரியம் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் போதகருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு ஜெபிங்க. ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கிறாங்களா, கர்த்தர் சுகமாக்கணும்னு சொல்லி கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஒரு விசை கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு பலப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிங்க. தேங்க்யூலா. அவங்க தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அவங்கள ஆமீன் வல்லமையான பாத்திரமாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி கேளுங்க. ஆமீன். தேங்க்யூலா. ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சபை நடத்துகிற ஒவ்வொரு போதகர்கள் மேலே உங்கள் கரம் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆவியானவர் நடத்துவீராக. நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம், உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, கிருபையாய் நீ நடத்துகிறதற்காய் நன்றி. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடைசியாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுங்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஜெபம் பண்ணுவீங்களா? தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? தேவனுடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவை, நீங்கள் என்ன தேவையோடு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு என்ன அற்புதங்களை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ இந்த ஒரு விசை ஆமீன். இந்த காலை வேளையில் கருத்தாக ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது மாறணும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த போராட்டம் இருக்குது மாறணும்னு சொல்லுங்கள். இந்த பிரச்சனைகள் இருக்கிறது மாறணும்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் மகிமையான காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவருடைய கரம் இப்பொழுதே இறங்கி வருவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. பரிசுத்தமுள்ள தேவன் இப்பொழுது ஒரு அற்புதங்களை எங்களுக்கு செய்வீராக. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லுங்க, சமாதானமாக இருக்கட்டும்னு சொல்லுங்க. இந்த நாளில் வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் தாமே மகிமையாய் எங்களை நடத்தட்டும்னு சொல்லி கேளுங்க.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் கிருபையாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், இந்த காலை வேளையில் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள பிரசன்னம் பெரிய காரியத்தை செய்வதாக நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் எழுந்தருளுவதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் நாம் ஏறெடுத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கூர்ந்து கவனித்திருக்கிறார். நிச்சயம் அவர் பெரிய காரியத்தை செய்கிறதற்கு வல்லமையுள்ளவர். நிச்சயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் இணைந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டுடைய சமூகத்திலே உற்சாகமாக தினமும் நம்ம ஜெபிப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். முதல் மணி நேரத்தை நாம் இந்த பகலின் முதல் மணி நேரத்தை ஜெபத்தோடு கூட தொடங்குகிறது. ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஊழியங்களில் வல்லமையான காரியங்களை செய்கிறதற்கு, அதிகமாய் தேவன் பயன்படுத்துகிறதற்கு ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் நேற்றைய தினத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தொடங்கியிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு என்ற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தொடங்கியிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம் முதலில் தியானிக்க தொடங்கியிருக்கிறோம். பிரியமானவர்களே, காத்திருக்கிற அனுபவம் கொஞ்சம் கடினமானது. வேதம் சொல்லுகிறது, காத்திருக்கிறது இருதயத்தை என்ன பண்ணும்? இழைக்க பண்ணும். அது விரும்பினது வரும்போதோ, நம்ம விரும்புகிற காரியம் வரும்போது அது ஜீவ ஊற்றாக இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா காத்திருக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். உலகத்தினுடைய சில காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ இல்லையோ, கட்டாயம் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறார். ஆமென். கர்த்தருக்கு காத்திரு. அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும்படிக்கு நம்ம இருதயத்தை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து நாம் தியானிக்க தொடங்கினோம். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் ஸ்திரப்படுகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இருதயம் ஸ்திரப்படும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிற பாதைகளில் மேற்கொள்ளும் பொழுது அதை மேற்கொள்ளத்தக்கதான பலன் நமக்கு இருக்கும். பவுல் தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்தில், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் கலங்கி போகிறது இல்லை அப்படிங்கிறார். எவ்வளவு பிரச்சனையை சூழ்ந்து வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவே நாங்கள் கலக்கமடைவது இல்லைங்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய இருதயம் அவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறது. பல இடத்துல நீங்கள் வாசிக்கலாம், பவுலுடைய இருதயம் ஸ்திரமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல தான் தாவீதுடைய இருதயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பல கடினமான சூழ்நிலைகளை கடக்க நேர்ந்தது. தாவீது அனுபவித்த பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. அவர் கண்ட போராட்டங்களுக்கு அளவே கிடையாது. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு நடுவே கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய இரக்கத்தை, அவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அவர் உணர்ந்தார். அதனுடைய விளைவு கர்த்தருக்கு அதிகமாய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவரை ஸ்திரப்படுத்தினார், அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். அதனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்குரிய ஒரு பலன் அவருக்கு உண்டானது.
பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் கூட பேசுகிறார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற இருதயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இருதயம் சோர்ந்து போகாது, நம்முடைய இருதயம் கலங்காது, நம்முடைய இருதயம் வேதனைப்படாது, நம்முடைய இருதயம் பல காரியங்களை குறித்து கண்ணீர் வடிக்காது. இன்றைக்கி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாஞ்சினிங்கன்னு ஒரு செடியை சொல்லுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் அழுகிற சிலரை நான் கண்டிருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் அழுகதான், ஏன் எனக்கு இப்படி, அது ஏன் இப்படி, இது சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அநேகர் உண்டு. காரணம் என்ன? இருதயம் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தாவீது தன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை அவர் சொல்லுகிறத நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. தாவீது சொல்கிறார் இருதயம் ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் கடந்து வந்த பாதைகளில் என்னெல்லாம் சந்தித்தார், அந்த சங்கீதத்தின் கடைசியில் தான் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். அப்போது அதுக்கு முன்னாடி நடந்த அனுபவங்களை அந்த சங்கீதத்தில் அவர் காண்பிக்கிறார். பாருங்கள், முதல் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இப்போ முதல்ல இந்த சங்கீதத்தை தொடங்கும் போது என்ன சொல்கிறார்? நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன், யாருக்கு நான் அஞ்சுவேன்? அதை சொல்லிட்டு தான் முடிக்கும் போது சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்படிமான அனுபவித்து சொல்கிற ஒரு வார்த்தை தான் அது. அவர் தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சொல்கிறார், அவர் பலனாக இருந்ததுனால. ஆமாம். அப்போது அவர் கடந்து வந்த பாதைகளை குறித்து என்ன எழுதுகிறாருங்கிறதையும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார் என்பதை குறித்தும் இன்றைக்கு தியானிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 2வது வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள், ஆமென், பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இங்கே சொல்கிறாரு என் சத்துருக்கள். சத்துருக்கள் அப்படின்னு ஆமாம் சிங்கிளில் சொல்லலை, ஃப்ளூரலில் சொல்கிறாரு. ஆமாம், அப்படின்னா ஒரு சத்துரு இல்லை தாவீதுக்கு, ஏராளமான சத்துருக்கள், ஏராளமான சத்துருக்கள் எழும்பி ஆமாம் சொல்கிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க எப்படியாவது என்னை கொன்று போற்றணும். ஆமீன். சக மனிதர்கள் தான், சக மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறதுனால, ஆமீன், மனுஷீக வல்லமைகள் இவருக்கு விரோதமாக எழும்பி போராடுகிறது. அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் அவருடைய இருதயத்திலே கொடுக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்களேன், என்னை நெருக்கினாங்க, ஆனால் அவங்களே அதில் விழுந்துட்டாங்க. ஆமாம், நெருக்கினாங்க, ஆனால் அந்த பாதிப்பில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்கள் வெட்டின ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆமாம், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தாவீது சொல்றார், என்னை நெருக்கினார்கள், எனக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க, ஆனால் அவங்களே அதில் இடறி விழுந்தார்கள். சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாக எத்தனை காரியத்தை பேசினாலும், எத்தனை காரியத்தை, பொல்லாத காரியத்தை கொண்டு வந்தாலும் தாவீது பயப்படவே இல்லை. அவருடைய இருதயம் ஸ்திரமாக இருந்தது, சோர்ந்து போகல. பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பொதுவாக நாம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு நம்ம முகத்தை பார்க்குறவங்களோ அல்லது வழக்கமாக பார்க்குறவங்க ஒரு கேப் விட்டு நம்மளை பார்க்கும்போது நம்ம முகத்தை பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ரொம்ப சோர்வாக இருந்த மாதிரி இருக்குது, ஒரு வேளை உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வார்த்தையே சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடும், பயமுறுத்திடும். நம்ம அந்த வார்த்தையை கேட்டு பயந்து போனவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர். ஒரு நாள் எங்கள் ஊர் வாய்க்கால் வழியாக அந்த சாலை ஓரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன், வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஒரு அண்ணன் வேகமாக வந்தாங்க, என்ன நடந்து போகிறீங்க அப்படின்னாங்க. நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைண்ணே நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், வாக்கிங்கிறதே நடந்து போகிறது தானே, அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வர்றதுக்கு தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கன்னு அனுப்பிவிட்டேன். இன்னொருத்தர் வந்தார், என்ன விஷயம், நடந்து போகிறீங்க அப்படின்னு. நான் வாக்கிங் போகிறேன் பிரதர் அப்படின்னு. உடனே அடுத்தது அவர் கேட்டார், உங்களுக்கு என்ன சுகர் வந்துருச்சு
வந்துடுச்சா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நடந்து போனதுக்கே சுகர் வந்துடுச்சான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னன்னா இது கேட்கறதுக்காகவே, இப்படி கேட்குறாங்களேங்கிறதுக்காகவே நான் அப்படி நடந்து போகிறத அந்த இடத்த மாற்றி வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அதை சொல்கிறேன்னா, மனுஷனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அவங்க இப்படி இவங்க இப்படி இந்த காரியம் எப்படி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையே நம்ம இருதயத்தை என்ன பண்ணிடுது, இழைக்க பண்ணிடுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. மனுஷீக சத்துருக்கள் சாதாரணமானவைகள் அல்ல. அவங்கள நம்ம அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க நமக்கு விரோதமாக கத்தி எடுத்து குத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க பேசுகிற வார்த்தையே நம்ம இருதயத்தை காயப்படுத்திடும். எத்தனை பேர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைய கண்ட சில சத்துருக்கள் பேசின வார்த்தைகளை சகிக்க முடியாமலே கண்ணீர் வடித்திருக்கிறேன். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்? அது அவ்வளவு காயப்படுத்தத்தக்கதானது. ஆனால் தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இப்போ இருதயத்தை ஸ்திரப்படுத்தணுன்னு என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? நாம் ரியாக்ட் பண்ண மாட்டோம். தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள், இவர் ரியாக்ட் பண்ணலை. அவர் சொல்றார், அவர்கள் என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தமுள்ள தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கி உங்களை சுற்றி நிறைய சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். மனுஷீக வல்லமைகள் எழும்பி போராடுகலாம். வார்த்தையில் உங்களை திட்டலாம், உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம், சதித்திட்டங்களை தீட்டலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு போகட்டும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருந்தா இதை மேற்கொள்ளுகிறதற்கு பலன் உண்டாயிருக்கும். உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற மனுஷிக வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்கு பலன் உண்டாயிருக்கும். அறிந்த வரைக்கும் பல மனிதனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போனது மற்றவர்களுடைய வார்த்தையினால தான். வார்த்தைகளை கேட்டு கேட்டு, சத்துருக்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் நிறைய பேர் ஊழியத்தை விட்டுட்டு போனவங்க உண்டு. அவன் வாழ்க்கையை விட்டுட்டு போனவங்க உண்டு. தன்னுடைய பிஸ்னஸை விட்டுட்டு போனவங்க உண்டு. மனுஷன் பேசுகிறானேன்னு சொல்லி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போனவர்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவங்க கூட பேசுகிறார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ளவர். உங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிறதற்கு வல்லமையுள்ளவர். உங்கள் இருதயம் ஸ்திரமாக இருக்குன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையுள்ளதாக எழும்பி வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிறதற்கு உங்களுக்கு பலன் இருக்கும். இந்த தாவீது தன் வாழ்க்கையில் அதைத்தான் சந்திக்கிறான். மனுஷர்கள் நம்ம உலகம் எப்போவுமே எப்படின்னா, ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப பாராட்டுவாங்க. டப்புன்னு அதையே மறந்து உடனே மாற்றி பேசுவாங்க. நீங்கள் பாருங்களேன், தாவீதை ஜனங்க எல்லாம் புகழ்கிறாங்க, எல்லாரும் புகழ்கிறாங்க. ஆனால் அடுத்த கணம் சீமையை அவனை தூஷித்தான் என்று நம்ம வாசிக்கிறோமே. புகழ்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி இகழ்கிறதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. பவுல் ஊழியத்துக்கு போன பாதையில் கப்பல் பிரயாணத்தில் புயலை பார்க்குறாங்க. கடுமையான பிரச்சனையை பார்த்து கப்பல் உடஞ்சி தீவில் போய் ஒதுங்குறாங்க. இப்போ அங்கே ஒதுங்கி கடலுக்கு தப்பி வந்திருக்கிறாங்க, சமுத்திரத்துக்கு தப்பி வந்திருக்கிறாங்க. இப்போ விறகுகளை எடுத்து தீயில போடும்போது ஒரு பாம்பு, விரியன் பாம்பு வேகமாக வந்து பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. உடனே ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்கங்கிறீங்க? இவன் கொலைப்பாதகன். ஆமாம், கொலைப்பாதகன். சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் இவனை சாவு விடலையே, தொடர்ந்து விரட்டுது. மனுஷங்க எல்லாரும் உடனே சொன்னாங்க, இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவன் என்ன அக்கிரமம் பண்ணானோ, இவன் என்ன காரியத்தை செஞ்சிட்டானோ, அவனுக்கு இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு. உண்மையால பிரியமானவர்களே, சில நேரங்களில் சில பாதிப்புகள் வரும் பொழுதெல்லாம், ஊழிய பாதையில் இருக்கிற நானே உணர்கிற ஒரு விஷயம், சில பாதிப்புகள் வரும் பொழுதெல்லாம் இந்த பாதிப்பை எப்படி மேற்கொள்ள போகிறோம், மேற்கொண்டுருவோங்கிற ஒரு தைரியம் இருக்கும். மேற்கொண்டுருவோம், பிரச்சனை தானே, பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சோதிக்கப்படுறது எங்கன்னா, இந்த பிரச்சனையை குறித்து வெளியே தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் அது வெளியே வேற மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தை அவ்வளவு பொல்லாதது. ஆமாம், வசனத்தில் நீங்கள் பாருங்கள், தாவீது சொல்கிறாரு, ஆமென், சத்துருக்களை என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள்ங்கிறார். ஆமாம், பொல்லாத வார்த்தை. இன்னைக்கு பாருங்களேன், பவுல் பாம்பு கடித்த உடனே ஜனங்க எல்லாரும் அவ்வளோதான், மனுஷ பாதகன், கொலை பாதகன், இவன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டாங்க. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க?
அவன் சீக்கிரம் கீழே விழுந்து செத்து போவான்னு நினைக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் பவுல் நார்மலாக இருக்கிறாரு. அவருடைய இருதயம் ஸ்திரமாக இருக்குது பாருங்களேன். அதனுடைய விளைவு அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு சேதமும் இல்லை. அவர் தன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறார், நார்மலாக இருக்கிறார். ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்போது அவன் சரீரத்தில் வீக்க வந்து கை காலெல்லாம் வீங்கி அப்படின்னு நுரத்தள்ளி கீழே மயங்கி விழுந்து துடிதுடித்து சாக போகிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆமேன். அது வழக்கமாக நடக்கிற டைமை காட்டில் அந்த பாம்பு கடிச்சா அப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த நேரத்தை தாண்டி பவுலுக்கு எந்த ஒரு சேதமும் வரலை, எந்த ஒரு பாதிப்பும் வரலை. அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்களேன். கடைசியில் அதே வாய், எந்த வாய் இவன் கொலை பாதகன்னு சொல்லிச்சோ அதே வாய் சொல்லிச்சு, இவன் மனுஷனே கிடையாது, ஆமாம் இவன் தேவன், இவன் வந்து தேவதூதனாக இருக்கலாம், அதனால தான் இவனுக்கு ஒரு சேதமும் வரலன்னு அவன் பவுலை வணங்கவும் ஆயத்தப்பட்டார்கள். நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் பொல்லாத உலகம், மனுஷனுடைய வாய் பொல்லாதது. அது சொல்கிறத நம்ம கேட்டே நம்ம சோர்ந்து போகிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். தாவீது தன் அனுபவத்தில் சொல்கிறார், பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாங்க, நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். அதனுடைய விளைவு என்ன? எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவர்களை மடங்கடிக்கப்பட்டு போனார்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி பொல்லாத மனிதர்கள் எழும்பியிருக்கலாம், மனுஷிக வல்லமையை நீங்கள் சந்தித்து சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதுக்காக நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்யுங்க, கர்த்தருக்கு காத்திருங்கள். நீங்கள் எதிராக ஒன்றும் செய்ய வேண்டாம், எதிர்த்து போராட வேண்டாம், கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்களேன், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க உங்களுக்கு விரோதமாக எழுந்து செயல்பட்டவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆமேன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிப்போம்மா, விசுவாசத்தோடு ஜெபிப்போம். மீதி நாளைக்கு தொடர்ந்து இந்த தாவீது தன் வாழ்க்கையில் சந்தித்த அடுத்த பிரச்சனையை குறித்து தாவீது என்ன சொல்கிறார், அதே அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாளைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். தேவ கரத்தில் எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலையில் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்போ உங்கள் மேலே வைக்கப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்புறீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இருதயம் ஆமென் ஸ்திரமாக இருக்கும். தாவீதுக்கு பொல்லாத மனிதர்கள் எழும்பினார்கள், மனுஷிக வல்லமைகள் எழும்பி போராடியது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தாவீது சகலத்தையும் மேற்கொள்ள பலனுள்ளவராய் நின்றார். தாவீது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பாருங்க. ஆமாம், பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, ஆனால் அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், ஆனாலும் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி போராடுகிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு உட்கார்ந்து வேதனைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் மனுஷிக வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்கான பலனை பெற்றுக்கொள்ளுவீங்க. தேவ சமூகம்தான் நமக்கு அதை கொண்டு வரும். இன்னைக்கு ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணிப்பீர்களா? தேவனுடைய பாதத்தில் இணைந்து ஜெபிக்க ஒருமனப்பட்ட இருதயத்தோடு, இயேசுவே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் பெரிய காரியத்தை செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மகிமையானதை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் இன்றைக்கு ஸ்திரப்படுவதாக,
மனுஷர்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நாள் முழுவதும் ஜெபத்தோடு கூட கடந்து போங்க. உங்களுக்கு விரோதமாக மனுஷனை எவ்வளவு கண்ணியை வச்சுருந்தாலும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர்கள் இடறி விழுவார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலேயும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க. இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you. Amen.